பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். ஆப்ரேஷன் சிந்தூர் சமீபகால வரலாற்றில் இந்தியாவை மொத்த உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தருணம். அணு ஆயுதத்தை வச்சு கொண்டு பயமுறுத்திக்கிட்டு உலகத்தில் பயங்கரவாதத்தை மட்டுமே ஒரு கொள்கையாக பின்பற்றி நம்மளுடைய அப்பாவி பொதுமக்கள் பேல்காமில் கொல்லப்பட்டதுக்கு இந்தியா கொடுத்த தண்டனை ஆப்ரேஷன் சிந்தூர். அவங்களுடைய பயங்கரவாத முகாம்கள் தாக்கப்பட்டது, நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. அதை பதிலுக்கு ஒரு போராக அவங்க ஆரம்பித்தாங்க. போர் ஆரம்பித்து எண்ணி 89வது மணி நேரத்தில் சரண்டராக வச்ச ஒரு சரித்திர வரலாறு அப்படின்றதான் ஆப்ரேஷன் சிந்தூர். நம்மளுடைய மண்ணையும் பெண்ணையும் தொட்டவன் எவனையுமே சும்மா விட மாட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான மெசேஜ் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். இப்போது முப்படை சேர்ந்த மிக முக்கியமான அதிகாரிகள் ஜெய்ப்பூரில் நடந்த செக்யூரிட்டி கான்க்ளேவில் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அப்டேட் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது அந்த கான்ஃபரன்ஸோடைய தலைப்பு அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூர், இது ஜஸ்ட் ஒரு துவக்கம் தான் அப்படின்ட்டு. ஸோ குயிக்காக நம்ம ஒரு கடந்த காலகட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா 80கள்லேருந்து 90கள் காலிஸ்தானி பயங்கரவாதம், அதன் பிறகு 90களில் காஷ்மீரில் ஆரம்பித்த பயங்கரவாதம், பிறகு இந்தியா முழுக்க நடந்த குண்டுவெடிப்பு, இது எல்லாத்துக்குமே இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிட்டரன்ஸ், தயக்கம். அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. ஸோ நம்ம போய் இதுக்கிட்ட போருக்கு போனோம் அப்படின்னா இது ஒரு ரோக் நேஷன், நம்ம மேலே அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பொருளாதார தடைகள், சர்வதேச நீதிமன்றங்கள், ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில், டிப்ளமேட்டிக்காக அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுன்னு பண்ணுமே தவிர ரொம்ப கேஷுவலாக இந்த குண்டு வெடிப்புகள் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்தியா இதில் இழந்தது மனித உயிர்களை மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் அளவுக்கான ஜிடிபிஸையும் நம்ம இழந்திருக்கிறோம். ஏன்னா குண்டு வெடிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அன்சேஃப் பிளேஸ்ன்ற போது உலக நாடுகள் அங்கே ட்ராவல் பண்ணுறதோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ தயங்குவாங்க. இந்தியாவோட இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதன் பிறகு ஒரு அன்கன்வென்ஷனலான சில ஆப்ரேஷன்ஸை இந்தியா செஞ்சாங்க. துரந்தர் படம் அதற்கான சான்று. அதை தாண்டி நம்மளால அவங்கள கவுண்டர் பண்ண முடியல. ஒரு முழு யுத்தத்துக்கு வராமல் அந்த த்ரெஷ்ஹோல்டை கீழே வச்சு இந்தியாவில் தொடர்ந்து குண்டு வெடிப்புகள் நடத்தி கட், அதாவது மேக் இந்தியா ப்ளீட் வித் 1000 கட்ஸ் அப்படின்னு சொல்லி பிளேட் எடுத்து இந்தியாவுடைய உடம்பு முழுக்க கீரலை போட்டு 80,000 உயிருக்கு அதிகமான உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம். எங்கே எப்போ நடக்கும்ன்றது தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காஷ்மீரோடைய முன்னாள் முதல்வர், இப்போ இருக்கக்கூடிய முதல்வரோட தந்தை ஃபரூக் அப்துல்லா பேசும்போது குண்டு வெடிப்பாமல் எங்கெங்கே நடந்துட்டு தான் இருக்கும் இந்தியா முழுக்க, இது என்ன புதுசு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போனோம். பிறகு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற டாக்டரின். ஸோ எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நடத்தப்படக்கூடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்ட்ரெயின்ட். ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம பதிலுக்கு இப்போ ஒரு போரை ஆரம்பிக்கக்கூடாது, ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இப்போ அது மாறி டிட்டரன்ஸ் பை பனிஷ்மெண்ட் அப்படின்றது தான். என் மேலே கையை வச்சின்னா உனக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அடி, என் மேலே நீ கை வைக்கிறதுக்கு உன்னை யோசிக்க வைக்கணும். இதுதான் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி ஷிஃப்ட் 2026 நம்ம பார்த்தது. ஸோ கிராஸ் பார்டர் டெரரிசம் இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்றதும், இந்த அணு ஆயுதத்தை வச்சு பூச்சாண்டி காமிக்கிற வேலையெல்லாம் இன்னொரு முறை பண்ணனா, போன வருடம் மே 10 நீ அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருந்த அதே கிரானா ஹில்ஸ் மேலே நம்மளுடைய பிரம்மோஸ் தாக்குதல் நடந்துச்சு, எதுக்கும் தயங்காது இந்தியா அப்படின்றத தான் இங்கே இருக்கக்கூடிய கிளியர் கட்டான மெசேஜ். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ஒரு குயிக்காக இதை விட நம்ம சேனலை விட யாருமே இதை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே, அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். மனப்பாடமாக ஆப்ரேஷன் சிந்தூர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கும் அந்த அவேர்னஸ் அப்படின்றது இருக்குது. பேசிக்கலாக ஜெய்ஷே முகமதோடைய தலைமையகம் பாவல்பூர் 400 கிலோமீட்டர் லாகூர்லேருந்து தெற்கு பக்கம் இருக்கக்கூடியது. அதே மாதிரி முரித்கே 50 கிலோமீட்டர் லாகூர்லேருந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடியது லஷ்கர்-இ-தொய்பா. இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டார்கெட்டு.
1971 பிறகு இவ்வளோ தூரம் டீப்பா போய் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினது அப்படின்றது இந்த முறை தான். இது தவிர சியால்கோட், முசஃபராபாத், கோட்லி, பிம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஓஜேகேல இருக்கக்கூடியது. பிஓஜேகேலையுமே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜும் கொடுத்தோம். 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இதில் நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள், ஸ்கால்ப் மிசைல்ஸ் மற்றும் ஹேமர் பாம்ஸ் யூஸ் பண்ணோம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பயன்படுத்தணும். ஆகாஷ் மிசைல்ஸ் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்தியாவுடைய IACCS இன்டெகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது உலகத்துக்கே ஒரு யுத்தத்தை, ஒரு இன்டென்சிவா ப்ரிசிஷனாக ஒரு யுத்தத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி இன்னைக்கு பல மிலிட்ரி காலேஜஸ்ல பாடமாக படிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இது பண்ணோம். அதன் பிறகு மே 9 இரவு, அதாவது மே 10 அதிகாலை இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் இதை ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷனை கொடுக்குறாங்க. ஒரே நேரத்தில் பாகிஸ்தானுடைய 11 முக்கியமான விமானங்கள், ஸ்ட்ராட்டஜிக் ஏர்பேசஸாக இருக்கக்கூடிய நூர்கான், ரைம்யார் கான் மற்றும் பொலாரி ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டுச்சு. 88 மணி நேரத்துக்கு பிறகு போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லி நம்ம காலில் விழுந்து இந்தியாவுடைய டேர்ம்ஸில் இந்த போர் நிறுத்தத்தை நம்ம அறிவித்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிய கண்டத்தில் நடந்த முதல் நான் கான்டாக்ட் வார்ஃபேர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி ட்ரிவனாக மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் பயன்படுத்தி நடந்த ஒரு யுத்தம். இப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய புது டாக்ட்ரைன், இப்போ ராணுவ தளபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு 3 தூண்கள் இருக்கு. முதல்ல இருக்கிற தூண் அஷ்யூர்ட் ரிட்டாலியேஷன். இந்தியா மேல கை வச்சா கண்டிப்பா பதிலடி உண்டு அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் பில்லர். எந்த விதமான பயங்கரவாத தாக்குதலா இருந்தாலும் அதற்கு ஒரு பதிலடி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பில்லரை நம்ம வச்சிருக்கோம். 2வது பில்லர் அப்படின்றது நியூக்ளியர் பிளாக்மெயில் எல்லாம் இனி இங்க பப்பு வேகாது. எந்த விதமான நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கும் இந்தியா தயங்காது. நம்மளுடைய ஃபுல் ஸ்பெக்ட்ரம் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்றது இருக்கு. தப்பி தவறி நீ ஏதாவது அட்வென்ச்சர் ட்ரை பண்ணணும், ஈவன் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை கூட கையில் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பாகிஸ்தான்ல புல் பூண்டு கூட இருக்காது அப்படின்றது செகண்ட். 3வது பில்லர் இது முக்கியமானது, நோ டிஸ்டிங்ஷன். போன முறை டிஸ்டிங்ஷன் நம்ம பண்ணியிருந்தோம். டிஸ்டிங்ஷன் என்ன, பிரித்து ஆள்றது. ஒன்று அந்த பயங்கரவாதிகள், இன்னொன்று அந்த பயங்கரவாதிகளை இயக்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசு. போன முறை நம்ம தாக்குனது பாகிஸ்தான் ராணுவத்தை கிடையாது, பாகிஸ்தான் அரசை கிடையாது. நம்ம தாக்குனது வெறும் அவங்களுடைய பயங்கரவாத முகாம்களை மட்டும்தான். அதன் பிறகு அவங்க போற துவங்கும் போது நாம அவங்களுடைய விமான நிலையங்கள் தாக்கணும். அவங்க ராணுவத்துல பல பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனா இந்த முறை இந்த பகுத்து பிரிச்சு இங்க மேற வேலையே கிடையாது, பிரிச்சு மேஞ்சிருவோம் அப்படின்றது தான். ஸோ டெரரிஸ்டா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இராணுவமாக இருந்தாலும் அவங்க அரசாங்கங்கள் இருந்தாலும் எல்லாருமே இந்தியாவுக்கு ஒரு லெஜிட்டிமேட் டார்கெட்டாக மாறுவாங்க. விச் மீன்ஸ் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தி இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 துவங்கினாங்கன்னா அசீம் முனீர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ISI தளபதிகள் எல்லாரையும் குறிவைப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுத்துருக்காங்க. இப்போ மே 12 பிரதமர் ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, டாக்ஸ் அண்ட் டெரர் cannot go together, டாக்ஸ் அண்ட் ட்ரேட் cannot go together, வாட்டர் அண்ட் பிளட் cannot flow together. 3 விஷயம். எந்த விதமான வர்த்தகமும் கிடையாது, தண்ணீர் கிடையாது, உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் சேர்ந்து போக முடியாது, பயங்கரவாதமும் ரத்தமும் சேர்ந்து போக முடியாது, அதே மாதிரி பயங்கரவாதமும் உங்களுக்கு நீரும் சேர்ந்து போக முடியாது அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஜெனரல் சுந்தர்ஜி அவர்கள், முன்னாள் இராணுவ தளபதி, அவருடைய டைம்ல தான் கோல் ஸ்டார்ட் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு கோல் ஸ்டார்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி, ஒருவேளை பாகிஸ்தான் கிட்ட யுத்தம் வந்ததுன்னா அந்த காலத்தில் யுத்தத்துக்கு தயாராகும், ரேடியோவில் நியூஸ் வரும், அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் உடனடியாக இருக்கிற துருப்புகளை வச்சு ஃப்ரண்ட் லைன் ஒரு வாரம் உடனடியாக ஆரம்பிக்கிறது கோல் ஸ்டார்ட். இப்போ அது மாறி நம்ம கோல் ஸ்ட்ரைக் வந்திருக்கோம். சீண்டுனா உடனடியாக இருக்கிறத வச்சு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ஏப்ரல் 22 நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மே 7 ஒரு இடையில ஒரு கேப் இருந்துச்சு. ஆனால் இப்போ ராணுவ தளபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ரெடியா இருக்கு, பைரவ பெட்டாலியன் இருக்கு, ஹாஷி பெட்டாலியன் இருக்கு, நம்மளுடைய பேட்டில் குரூப்ஸ் ரெடியா இருக்கு, உடனடியான தாக்குதல் இம்மிடியட்டா கொடுக்கப்படும் அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்ட்ரெயின்ட் வேணாம்ப்பா, அவனுங்கிட்ட போய் வம்ப வைக்க வேண்டாம், அணு ஆயுதம் பைத்தியக்காரனுங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றதுல மாறி இப்ப டாக்ட்ரைன் ஆஃப் கம்பல்லன்ஸ் அப்படின்றதா, இந்த கோடுகளை நாங்க விதிச்சிருக்கோம், கோட்டை தாண்டனா உனக்கு என்ன ஆகும் அப்படின்றத கிளியர் கட்டா பார்க்குறோம். ஸோ ஜெய்ப்பூர்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட பிரீஃபிங்ல கிளியர் கட்டா
இது வந்து ஒரு கோடிஃபைடு மிலிட்ரி பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ ராணுவம் மட்டும் பண்ண முடியாது. ராணுவம் அரசுக்கு வந்து கட்டுப்பட்டக்கூடிய ஒரு ஒபீடியன்டான டிசிப்ளின்டான ஃபோர்ஸ். பட் இந்த கோடட் வேர்ட்ஸ் என்ன நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அரசியல் தலைமையும் ராணுவ தலைமையும் ஒரே கோர்ட்ல இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதா. நாளைக்கு சிந்தூர் வருது அப்படின்ற போது, அதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாங்கன்னா ராணுவம் கோஹெட் மட்டும்தான் கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரியும். இப்போ திரும்ப போய் டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியம் அப்படின்றது இருக்காது. இப்போ இந்த பிரீஃபிங்கை கொடுக்கறது 3 முப்படைகளுடைய தளபதிகளும் சேர்ந்து. ஸோ ஒரு அன்பிரசிடென்டான இன்டகிரேஷன் இப்போ நம்ம பார்க்க முடியுது. நேவி பாகிஸ்தானோட நேவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கப்பலை கொண்டு போய் வச்சுட்டு டிரான்ஸ்பாண்டரை கூட ஆன் பண்ணாமல், ஜென்ரேட்டர் கூட ஆன் பண்ணாமல் ஓட விட்டாங்க. நேவி கம்ப்ளீட்டாக பிளாக்கேட் ஆச்சு. இந்த 8, 9, 10 இந்த 3 நாள்ல 9, 10ஆம் தேதி, குறிப்பா 10ஆம் தேதி ஹீரோ ஆஃப் த டேவா இந்தியாவுடைய விமானப்படை இருந்தாங்க. இந்திய ராணுவம் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல என்ன பண்ணாங்கன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி பியாண்ட் டவுட் ப்ரூவ் ஆச்சு. குறிப்பா ஆகாஷ் சிஸ்டம், ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் S-400 இந்தியா முதல் முறையா பயன்படுத்துச்சு. அதே மாதிரி சைனாவுடைய PL-15 ஏர் டு ஏர் மிசைல் லட்டா ஒரு முழு துண்டா இந்தியாட்ட எடுத்து இப்போ அதை ரீஇன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பைராக்டர் துருக்கியோட பைராக்டர் ட்ரோன், அக்கின்சி ட்ரோன், CH-3, CH-4, CH-4A இவங்க ஏவுன எதுவுமே இந்தியாவுடைய அந்த ஒரு காப்பு அரணுக்குள்ள நுழைய முடியல அப்படின்றதையும் தெளிவாக பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் மூலயமா S-4 இன்னொரு பேட்டரியும் வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல எக்கனாமிக் வார்ஃபேர் ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம், எந்த விதமான ட்ரேட் டைஸும் கிடையாது. ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் மெடிக்கல் வீசால வந்தவங்க கூட இந்தியா வெளியேற்றுச்சு. அதன் பிறகு ஒரு பேரலல் ஜஸ்டிஸையும் பார்த்தோம். இதுல சம்பந்தப்பட்ட அந்த 2 பயங்கரவாதிகள் கூட இருந்த 3 பேர், இந்த இவனுங்களை வந்து வேட்டையாடக்கூடாது, விடக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் 50 நாள் தூக்கத்தை தொலைச்சு, லிட்டரலா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காட்டு பகுதிகளில் போய் வேட்டையாடி இவனுங்க என்ன பண்ணானுங்களோ பெஹல்காம்ல, அதை விட ஒரு மோசமான தண்டனையை இந்திய ராணுவம் கொடுத்தாங்க. அதுதான் ஆப்ரேஷன் மகாதேவ். அதன் பிறகு பாகிஸ்தான் பேக்ஃபுட்ல வந்ததை பார்த்தோம். நியூக்ளியர் பிளஃப் இது வரைக்கும் வாய திறக்கல. அணு ஆயுதங்களை பத்தி இது வரைக்கும் வாய திறக்கல. அவங்களுடைய ஃபுல் ஸ்பெக்ட்ரம் டிட்டரன்ஸ் கண்றது கம்ப்ளீட்டா அப்சல்யூட் ஆயிருக்கு. அவசரமா ராணுவத்தை நவீனமயமாக்கிறாங்க. அமெரிக்காவுடைய காலில் போய் உள்றாங்க, துருக்கியோட காலில் போய் உள்றாங்க. டெரர் ஃபண்டிங் இப்போ வந்து சேலஞ்சாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சைனா சைலண்டான ஒரு செகண்ட் இன்டெலிஜென்ஸாக இருந்தாங்க. ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, மிலிட்ரி எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க, மிலிட்ரி டாக்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் படத்தோட டைரக்டராக சைனா செயல்பட்டுச்சு. அமெரிக்கா எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு சொன்னாங்க. அமெரிக்கா கன்ஃபியூஸ் ஆனதை பார்த்தோம். இப்போ அங்கிருந்து நம்ம கிளியர் கட்டா பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாகிஸ்தான் இன்னைக்கு தேதிக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்கா இருக்கு. பாகிஸ்தானுடைய இன்டர்னல் ஃபால்ஸ், இதை நான் ஒரே ஒரு இடம் மட்டும் நம்ம வந்து இதை ஒரு கொஞ்சம் சூசகமா சொல்றேன், புரிஞ்சுக்க. ஒரே ஒரு இடத்துல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு மிகப்பெரிய லெவல்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். பாகிஸ்தானுடைய 3 சாம்பிள் நான் சொல்றேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போன வருடத்துக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சீக்கியர்களுக்கு எதிராக அமிர்தசரோடைய அந்த பொற்கோவில் மேல இந்தியா பேலஸ்டிக் ரக ஏவுகணை விட்டுருச்சு. நைட்டு 12:30 மணிக்கு வந்து ஆப்கானிஸ்தான் மேல ஏவுகணை செலுத்திட்டாங்க, ஆப்கானியர்கள் கொல்லப்பட்டாங்க, பொய் செய்தி. 8 விமானங்கள், 10 விமானங்கள், 12 விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு, பெண் விமானிய சிறை பிடிச்சிட்டோம், பொய் செய்தி. இந்திய ராணுவத்துக்குள்ள சீக்கிய கழகம் அப்படின்றது வந்துருச்சு, இவங்க வந்து சீக்கியர்களை வஞ்சிக்கிறாங்க, ஒரு பொய் செய்தி. அதே சீக்கிய ராணுவம் தான் இவங்களோட எலும்பை உடைச்சாங்க பாராமுல்லான்ற ஒரு பகுதியில். இதுல வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபேக்ட் செக், தவறு 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 தவறுன்ட்டு. அதுவும் அரசாங்கம் கொடுத்த, அதுவும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி கொடுத்த ரிபேட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஐயா கொஞ்சம் ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்கன்ற அளவுக்கு இருந்துச்சு. நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். INBயும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் கவுண்டர் நரேட்டிவை யாரு ஃபிக்ஸ் பண்ணுவா? சிந்திக்கள் மிகப்பெரிய கொதிப்புல இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அவங்க ராணுவத்தில் இருக்காங்க. இதே அசீம் முனீர் போன மாசம் தான் சொன்னா, உங்களுக்கு ஈரான் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷியாக்களுக்கு நீங்க எல்லாரும் ஈரானுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஃபால்ட் லைனை யூஸ் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய சிந்திக்களை கண்டிப்பா தூண்டி விடணும்.
அங்க இருக்கக்கூடிய வஞ்சிக்கப்படக்கூடிய பலூச்சிகளுக்கு ஆன்லைன்ல ஆதரவு கொடுக்கணும், அங்க வஞ்சிக்கப்படக்கூடிய பட்டாணிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும், அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு சோறு தண்ணி இல்லாம இருக்குன்ற போது அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கொடுக்கணும், அந்த இடத்துல அவங்கள பிஸியா வைக்கணும். இதுதான் நம்ம இங்க வந்து கிளியர் கட்டா மிஸ் பண்றோம். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பத்தி ஒரு முக்கியமான கருத்தரங்கு நடக்க இருக்குது. அதுக்கு நமக்கும் அழைப்பு வந்திருக்கு. கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள், குறிப்பாக நான் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்ல முடியாது, பட் இதில் ஒரு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம சேர்ப்போம். நம்ம எக்கனாமிக்கலாக முன்னேறி இருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் செக்டாரை உருவாக்கிட்டு இருக்கோம். பட் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. எதுவுமே வந்து நிறைவு பெற்றுன்னு சொல்லி அமெரிக்க ராணுவமே சொல்ல முடியாது. ரைட் டைரக்ஷனில் இருக்கிறோம். டிஃபென்ஸ் அக்விசேஷன் ப்ரொசீஜர் DAP 2026 ஒரு ப்ராமிசிங் டாக்குமெண்ட்டாக எனக்கு தெரியுது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். எந்த அளவுக்கு கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த டாக்ட்ரைன் அப்படின்றது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட் அப்படின்ற ஒரு பத்திரிகையை போட்டிருந்தாங்க. போத் சைட்ஸ் மேபி க்ரோயிங் கம்ஃபர்டபுள் வித் இன்க்ரீசிங் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை வந்து ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கன்ட்டு உண்மை. அதுதான் இந்த டூ ஃப்ரண்ட் சினாரியோ அப்படின்றது இன்னைக்குமே ரியாலிட்டி. சைனா இங்கே ஜாயின் பண்ணல, சைனாக்கு நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. பட் நாளைக்கு இது மாறும் பொழுது அதையும் நம்ம வந்து புறந்தள்ளி போக முடியாது. இந்தியா இந்த ரூல் ஆஃப் த கேமை கம்ப்ளீட்லா மாற்றி அமைச்சிருக்கோம். அணு ஆயுத மிரட்டலை இனிமே செய்யவே முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. ட்ரை சர்வீசஸ் ஒருங்கிணைஞ்சு ஒரு மல்டி மாடர்ன் வார்ஃபேரை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. சைனீஸ் வெப்பன்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு, குளோபலாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் முடியலை, இது தொடரும். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றத அவங்க அண்டர் ரேட் பண்ணாங்க, இப்போ தாகத்துக்கு கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க தண்ணீர் இல்லாமல். இந்த டாக்டரைனை இந்தியா சஸ்டெயின் பண்ணணும். என்ன காட்சிகள் மாறினாலும் யார் மாறினாலும் இந்த டாக்டரைன் அப்படின்றது கண்டினியூ ஆனாதான் நம்ம மக்களை நம்ம காப்பாற்ற முடியும், நம்ம இங்கே சேஃபாக இருக்க முடியும். அவங்க வேறு சில ஹைபிரிட் முறைகளில் வருவாங்க, அதை பற்றி இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் போவோம். இந்த போரை முன்னிருந்து நடத்திய ஒரு வீரனுக்கும் வீராங்கனைக்கும் அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு நம்ம சாந்தி கொடுத்து அவங்களுக்கு அதுக்காக வேண்டி, கடவுள்கிட்ட வேண்டி, இது வெற்றியோட உங்களுடைய எல்லாரோடைய டிபியும் அடுத்த ஒரு 3 நாளுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி பெருமையாக வைங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை என்கரேஜ் பண்ணுங்க. இந்த கதையை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதுகாப்புக்கு பின்னாடி என்ன விலை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். உங்கள் கமெண்ட்ஸை வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.